ஹே ஃபாக்ஸ், இப்போ டைம் என்ன தெரியுமா? நடுராத்திரி 2:25, அதாவது 2:30 மணி. இப்போ கரெக்டாக 2:30 மணி ஆக போகுது. எனக்கு இது ஜான்வரி மாதம் நைட்டு மிட் நைட் 2:30 மணி. எனக்கு வேர்க்குது மீன்ஸ் இனி வர காலங்கள், அதாவது நான் ரொம்ப கோல்டு பிளேஸ்லேயும் நல்லா கொஞ்சம் குளிர் தாங்குற ஆள் தான். ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாலும் என் உடம்பு வந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் தெரியும் எனக்கு. என்னென்னா, என்னால் ஹீட்டு வந்து தாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து ஹீட்டு எவ்வளோ சூடாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன நானே மியூட்டேஷன் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா இனி வர காலங்கள்னு இழுக்க முடியாது, நிறையா வருஷம் இல்லை, இது ஆரம்பிச்சாச்சு, முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. காட்டுத்தீ இது வந்து ஒரு ஆரம்பம் தான். எதுக்கு ஆரம்பம்னு கேட்டால் முடிவுக்கு ஆரம்பம். ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிறது ஒரு நல்ல பனி பெய்யக்கூடிய இடங்கள் தான் அதெல்லாம். ஆனால் அங்கே இத்தனை நாளாக காட்டுத்தீ எரிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், சாதாரணமாக ஒரு பேப்பரை கூட எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரை எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில் வச்சுட்டு காலையில் எடுத்து அதை கொளுத்தி பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு பத்தாது, எரியாது. இல்லை, நீங்கள் சாதாரணமாக ஒரு பேப்பர் எடுங்க, அதை இப்படி கொளுத்தி விட்டிங்கன்னா அது உடனே பற்றிக்காது. கொஞ்சம் நேரம் ஆகி அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அப்படியே பற்றும், எரியும். ஆனால் அந்த தீ வந்து மேலே பட மேலே அந்த மீதி பேப்பரில் ஹீட் ஆகும். இந்த பேலன்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா மடமடன்னு எரியும், ரொம்ப வேகமாக எரியும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த பேப்பர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, காஞ்சிடுச்சு, அதனால் சல்லுன்னு எரியும். அந்த மாதிரி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கூலிங்கான இடம் தான். ஆனால் இப்போது ஒரு காடுங்கிறது என்ன? பச்சை பசேல்னு இருக்கிறது தான் காடு. காட்டுத்தீ எப்பயாவது ஏற்படும், ஆனால் அதை உடனே அணைக்க முடியும். இவ்வளோ வளர்ந்த நாடு அந்த நாடு. ஆனால் அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியல, அணைக்க முடியல. வீடுகள் வரைக்கும், ஏன்னா காட்டுத்தீங்கிறது காட்டில் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் டக்குன்னு தெரியாது. அந்த பார்க்காத வரைக்கும், நோட் பண்ணாத வரைக்கும், தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஹெலிகாப்டர் அதெல்லாம் கொண்டு போய் அணைப்பாங்க. இது லாஸ் ஏஞ்சல்ஸ், ஒரு முக்கியமான நகரம். அங்கே காடுன்னு சொல்ல போனால் ஒன்றும் பெரிய அடர்ந்த காடாலாம் இருக்காது. ஒரு காடு, அவ்வளோதான். ஒரு சாதாரண நார்மலாக ஒரு காடு என்ன அளவில் இருக்குமோ அந்த அளவில் தான் இருக்கும். அங்கே பெருசாக சிங்கம், புலி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நரி, மான் இந்த மாதிரி வேணால் இருக்கும். அந்த காடே இவ்வளோ ஆக்ரோஷமாக எரியுதுன்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் சைனாவில் கார் இருக்கு இல்லையா, காரோடைய பானட்டில் கொப்பளை மாதிரி அந்த பெயிண்ட் இருக்கு இல்லையா, பெயிண்ட் இப்படி உப்பிட்டு கொப்பளை மாதிரி ஆச்சு. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த பூமி வந்து சூடாயிட்டே இருக்கு. எதனால்? மனுஷங்களால் ஏற்படுத்தக்கூடிய நச்சு வாயுக்கள், அதாவது கெமிக்கல் கேஸ். மனிதர்கள் இந்த நச்சு வாயுக்கள் எதிலேருந்து ஏற்படுது அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ், ஃப்ரிட்ஜ். நம்ம வீட்டில் சாதாரணமாக வச்சுருக்கோம், ஒவ்வொரு வீட்லேயும் ஃப்ரிட்ஜ். சாதாரணமாக இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஏசி. மரம் எல்லாமே இருக்கிறப்ப ஏசிக்கு அவசியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு வீடாக்கிட்டு சூழ்நிலையை சூடாக்கிட்டு ஏசி வாங்க ஆரம்பிச்சு, இப்போ அந்த ஏசி மொத்தமாக உலகத்தையே சூடாக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. எப்போது? 2020 2000 ஆரம்பிக்கும் போதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இனி ஒரு கட்டத்தில் 80களில் வந்து குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக பிறந்தது. ஒரு வீட்டில் 3 குழந்தைகள் வரைக்கும் பிறந்தது, எந்த ஒரு தடையும் இல்லாமல். அதுக்கு அடுத்தது 2 குழந்தை 1 குழந்தைன்னு பெற்றவங்களே, அதாவது கல்யாணம் ஆனவங்களே முடிவு பண்ணி 1 குழந்தை 2 குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க பெற்றுக்கலை. ஆனால் முடியும், ஆனால் பெற்றுக்கல, லிமிட்டடாக ஆக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது 1 குழந்தை அப்படிங்கிறதே சந்தேகமாயிடுச்சு. ஏன்னா பல பேருக்கு குழந்தைய பிறக்கலை. ஏன்? நம்மளை சுற்றி சூடு அதிகமாக இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரண மனுஷன் உயிரினங்கள் அதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு தோல் சதை இதான ஆனது தான். ஒரு ஹீட்டு இருக்கும்போது இரும்பேவும் வளையும், பிளாஸ்டிக் உருகும், மனுஷன் சதை அப்படியே கொஞ்சமாக பூசிக்கிடும். இப்போது குழந்தையே பிறக்காமல் இருந்ததா, இப்போது ஆர்டிஃபிஷியலாக இது ஐவிஎஃப் அது இதுன்னு ஏதோ டெக்னாலஜி வந்து குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் டெஸ்ட் டியூப்பில் குழந்தை வச்சாலும் சரி, ஐவிஎஃப் முறை எந்த ஒரு டெக்னாலஜி வந்து குழந்தைய பிறக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இனி பிறக்கிற குழந்தைகள் செதஞ்சு தான் பிறக்கும். நிறையா இப்போ இந்த ஜென்ஸி அதில் ஏகப்பட்ட
கிரிஞ்சு பசங்க பார்த்துருப்பீங்க, யூடியூப்பு, டிக்டாக், ரீல்ஸ் அது இதுன்ட்டு ரோட்டில் கிறுக்குத்தனமா கேனத்தனமா ஏன் எதுக்கு மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரியாமல் கிரிஞ்சுத்தனமாக இருக்கானுங்க பார்த்தீங்களா? அவனுங்களாம் எப்படி இந்த மாதிரி இந்த 2000 பிறந்தவனுங்க தான். ஹீட் சூடு அதிகமான பைத்தியம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான உண்மை. சூடு அதிகமான பைத்தியம் ஆகிடுவாங்க. அந்த ஹீட்டு ஒரு ஜென்ரலைஸ் ஆகி பிறந்த குழந்தைகளில் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி மனநலன்னு சொல்ல முடியும், மனநல பாதிக்கப்பட்டது அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் அது ஒரு ஜென்ரலாகவே ஆயிடுச்சு. இப்போது ஒரு 10 பேரில் ஒருத்தன் வித்தியாசமாக இருக்கானா அவனை மனநல பாதிக்கப்பட்டவன்னு சொல்லலாம். இப்போ 10 பேருமே அப்படி தான் இருக்கானுங்க. அவங்கள நேரடியாக அப்படி சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அதை டீசெண்டாக கிரிஞ்சு அப்படின்னு வந்துருச்சு ஒரு வார்த்தை. இப்போது அடுத்து இந்த செட்டுக்கு அடுத்தது இவனை நடு ரோட்டில் ஆடிட்டு கேனத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு அடுத்த வர செட்டு 100 குழந்தை ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் 100 இல்லை, ஒரு 1000 குழந்தை ஃபார்ம் ஆகுது. அதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்குன்னா ஒரு குழந்தை முழுசாக பிறக்கிறதுக்கே படாத பாடுபடணும். ஏன்னா செதையும். ஹீட் அதிகமாக அதிகமாக கரு வந்து செதையும், கரு நிற்காது. அதுக்கு முன்னாடி பொண்ணுங்க அவங்க அந்த கரு உருவாகிறதுக்கான மெச்சூரிட்டி, அந்த பூ பெய்தல் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுவே நடக்கிறது சிரமம். இன்னும் சொல்லப்போனால் மொத்த மனுஷனும் மொத்த உயிரினங்களும் கொஞ்சமாக மியூட்டேட் ஆவாங்க. ஆனால் உள்ள ஆர்கன்ஸு எல்லாமே செதைஞ்சு கொஞ்சமாக ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு 20 வருஷம் கூட இந்த பூமி தாங்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஹீட் அந்தளவு இருக்குது. ஹீட் அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னமும் புதுசாக சூடாக இல்லை. வருஷம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்லுவாங்க வரலாறு காணாத வெயில், வரலாறு காணாத வெயில், வரலாறு காணாத வெயில். இது அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வெயில் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதிகமாகுதுன்னா திடீர்னு சூரியன் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, சூரியன் எப்பயும் போல் அது எரிஞ்சுட்டு தான் இருக்குது. பிரச்சனை என்னென்னா அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு, ஓசோன் லேயர்னு ஒன்று இருந்தது, அந்த ரேஸோடைய வீரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணி கொடுத்தது. அதை வச்சு தான் அதுக்கப்புறம் இப்போது அந்த ஹீட்டு கொஞ்சம் ஓட்டை பெருசாகிறதுக்கு பெரிய காலம்லாம் எடுக்காது. ஒரு டயர் பஞ்சர்னு வச்சுக்கோங்க. அந்த டயர் பஞ்சர் ஆனதோடு ஓட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த ஓட்டையான இடம் எப்படி கிழிஞ்சிக்கிட்டே போகுமோ, சீக்கிரமாக கிழியுமோ, அந்த மாதிரி தான் இந்த ஓசோன் லேயரும். ஒரு டைம் ஓட்டை விழுந்துருச்சு, அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னா பூமியிலேருந்து அதிகமான நச்சு அதுவும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காடுகளை வெட்டி ஃபேக்ட்ரிஸ், வீடுகள் அப்படின்னு கட்டி போயிட்டே இருக்கும்போது மரம் கிடையாது, ஆனால் வண்டி வாகனங்கள் டெய்லி அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு வீட்டுக்கு 4 வண்டி 5 வண்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தவன் 2 வண்டி 3 வண்டி வச்சுருக்கான். நல்ல வேலையை இப்போ ஏதோ வண்டி விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் வண்டி வந்து வாங்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழைய வண்டி இருந்தாலும் பழைய வண்டிலாம் வாங்குறாங்க. இவங்க நடந்துகிட்டு இருக்கிற மாபெரும் பெரிய தவறு என்ன தெரியுமா? இஎம்ஐ வண்டி கடன் கொடுக்குறானுங்க, கடன் வாங்கி வண்டி வாங்குறானுங்க. ஆனால் எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கிட்டு அமைச்சர் எல்லாம் இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க வந்து மரம் நடுறதோ இல்லை இந்த காடுகளை பராமரிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. காட்டுத்தீ எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காட்டுத்தீ முன்னாடியெல்லாம் காட்டுத்தீ எப்படி உருவாச்சுன்னா, ஒரு மரத்தோட ஒரு மரம் உரசும். அப்போது அந்த சூடு வந்து நீங்கள் சாதாரணமாக 2 கட்டையை எடுத்து உரசுங்க, அது எவ்வளோ நேரம் நல்லா காய வச்ச கட்டையாகவே இருக்கட்டும், அது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் அது தீ பிடிக்க. அந்த மாதிரி தான் பெரிய மரங்களோ இல்லை சின்ன மரமோ அது உரசும். அது எப்படி உரசும்? நம்ம பர்பஸ்ஃபுல்லாக 2 கட்டையை எடுத்து பர்பஸ்ஃபுல்லாக இப்படி உரசினாலே அது தீ பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் 2 மரம் எக்ஸ்டர்னலாக காற்றடிக்கும் போது அது அசைஞ்சு இப்படி உரசும். எக்ஸ்டர்னலாக காற்றடிக்கும் போது பர்பஸாக அது உரசாது, ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் காற்றடிக்கும் போது உரசும், அவ்வளோதான். அந்த டைமில் அது தீ பிடிக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அப்போ அது அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அப்போ காற்று அங்கே இருக்கும்போது தான் அது உரசி அது ரொம்ப நாள் ஆகி ஏன்னா அந்த உரச இந்த மரமும் வளர்ந்துட்டே இருக்கும். க்ளோஸர் ஆகும்போது தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் காட்டுத்தீ இயற்கையாக ஏற்படாது. அப்புறம் எப்படி காட்டுத்தீ? சில அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க எப்பயுமே. அது மேலிடமாகட்டும் கீழிடமாகட்டும் வருஷம் ஒரு கணக்கு எடுப்பாங்க. என்ன எத்தனை மரம் இருக்குது, சந்தன மரம் என்ன இருக்குது, எத்தனை விலங்குகள் இருக்குது, எத்தனை இது இருக்குது, எல்லாமே கணக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, திடீர்னு ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு லோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அது கணக்கு காமிக்கணுமே. எல்லாரையும் நம்ம இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. 1-2 பேர் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பான், அவனும் நல்லவனும் சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பைசா வேணும்னு குறைச்சி கொடுப்பான், அப்படியே இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்?
இவ்வளோ மரம் வந்து எரிஞ்சிடுச்சு காட்டுத்தீயில் அப்படின்னு ஒரு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 1000 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 200 மரத்தை லோடு ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த 200 மரம் இந்த காட்டுத்தீ கணக்கில் அபேஸ் ஆகிடும். இது காட்டுத்தீக்கு முக்கியமான மெஜாரிட்டி அதிகமான வாய்ப்பு இருக்கிற காட்டுத்தீ இப்படி தான். அதில் அநியாயமாக பல வனவிலங்குகள் செத்து போகும். பார்க்குறீங்களே, ஊட்டியிலலாம் எருமை மாடு, காட்டு எருமை 2005, 2006, 2010 வரைக்கும் கூட நான் போயிருக்கேன் ஊட்டிக்கு. ஒரு காட்டு எருமை ஒரு 100 அடி தூரத்தில் அங்கே நின்னா கூட எல்லாமே முன்னாடி நிறுத்திடுவாங்க, வண்டியை கிட்ட போக மாட்டாங்க. அப்போ ஒரு மந்தை நின்னா, ஒரு காட்டு எருமை நின்னாகவே 100 அடி தூரத்தில் நிறுத்திடுவாங்க, எல்லா வண்டியும் நிற்கும். அது லாரி ஆகட்டும், பஸ் ஆகட்டும், பைக் ஆகட்டும், எவனாகட்டும். ஆனால் இப்போ காட்டு எருமையோட நிலைமை என்ன தெரியுமா? ஊட்டியில் பாருங்க, தெருவில் தண்ணிக்கு நிற்கிது, ஒவ்வொரு வீடு வாசலையாக நிற்கிது தண்ணிக்கு காட்டு எருமை. காட்டு எருமையோட நிலைமை அது ஒரு வனவிலங்கு. மானெல்லாம் பார்க்கவே முடியல, இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அப்பேற்பட்ட காட்டு எருமை நாயை விட கேவலமாக ரோட்டில் தெரியுது. மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, எல்லா மரமும் போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஊட்டி, இப்போயும் ஊட்டியில் பார்த்தேன் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வித்துட்டு தான் இருக்கானுங்க. போன வருஷம் பார்த்தேன் ஏசிலாம் போட்டுட்டு இருந்தானுங்க. ஏன்னா ஊட்டியில் ஏசியாடா? அதுக்கு முன்னாடி பார்க்குறேன் ஒரு மீட்டிங் ஒன்று, ஏதோ ஒன்று, இந்த பட்டிமன்றம் ஒன்று நடந்தது 2016, 17 அந்த காலகட்டங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நைட்டு ஒரு 8:30 மணி இது நடக்குது, பட்டிமன்றம் நடக்குது. குளிரவே இல்லையா இருக்கும்? குளிராது. ஏன் தெரியுமா? அங்கே அந்த அளவுக்கு பனியும் இல்லை, ஊட்டியில் மரமும் இல்லை. அப்புறம் எப்படி குளிரும்? அந்த அளவுக்கு தான் ஆயிடுச்சு ஊட்டி. இப்போ கொடைக்கானலும் அப்படி தான். மலைப்பிரதேசங்கள் எல்லாத்துலேயும் கொண்டு போய் காலேஜ் இது கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், ரிசார்ட் கட்டுறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே அழிச்சிட்டானுங்க. மரமே கிடையாது. அப்புறம் எதுக்கு? இப்போது ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியாவில் எந்த நாட்டுக்காரன் பண்ணுறானோ இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டிலையாவது எவனாவது ஒரு அரசியல்வாதி அதிக பவரில் டிஎம்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு குத்தம் சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு அதை பற்றியான அறிவே இது இல்லை. மரம் வளர்க்கணும், பராமரிக்கணும், ஈகோசிஸ்டம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதிக்கும் அது தெரியாது. சொல்லப்போனால் ஏடிஎம்கேக்கு தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. பிஜேபிக்கு தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. காங்கிரஸுக்கு அவங்களுக்கும் தெரியாது. வேறு யாருக்கு தெரியும்? எந்த கட்சிக்காரங்க வந்து மரங்கள் வளர்த்து பராமரித்து இயற்கைக்கு முக்கியத்துவம், காசு எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போ, எவ்வளோ வேணால் வச்சுக்க, காசு வரி பணம் காசாக வச்சுக்க, கான்ட்ராக்ட் காசாக வச்சுக்க, காசெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு அரசாங்கம் இப்போ ஆரம்பித்தா கூட அது சரியான ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு விதையை போட்டு அந்த விதை முளைக்காத அளவுக்கான ஹீட்டு தான் இப்போ இருக்குது. புரியுதா? ஏதாவது அந்த விதை ஒன்று வச்சுருக்கோம், அதை போட்டால் அதை முளைக்கக்கூடிய ஒரு ஈரத்தன்மையாவது இருக்கணும். அந்த கடைசி நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். கடைசி ரொம்ப கடைசி. கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை வச்சு கொஞ்சம் ஈரத்தன்மை மண்ணில் இருக்குன்னா இப்பயே மரங்கள் கோடிக்கணக்கில் வேணும் மரம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு மாநிலத்தில் வச்சா கூட மொத்த உலகத்துக்கும் சரியாக தான் இருக்கும். அந்த அளவில் நமக்கு வந்து மரம் உடனே இமீடியட்டாக வச்சு வளர்த்தே ஆகணும். ஏன்னா ஒரு மரம் வளர்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 வருஷம் to 5 வருஷம் ஆகும். ஒரு 5 வருஷம் ஒரே டைமில் ஒரு 10 கோடி மரமாவது இப்போ உடனே வச்சே ஆகணுங்கிற நிலைமையில தான் இந்த உலகமே இருக்குது. இதை எந்த நாடு செய்வாங்க? யாருக்காவது அது புரியுதா? தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, சூரியனுடைய வெப்பம் அப்படியே தான் இருக்குது. பூமியில் இருந்த மரங்கள் இல்லாதனால அந்த வெப்பம் வந்து முழுசாக நமக்கு வந்து வரும். அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மனுஷனுடைய ஜீனில் மாற்றம் வருமா? மியூட்டேஷன் ஆனால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி போக முடியும். இதுக்கப்புறம் ஏன்னா ஒரு பரிணாம வளர்ச்சி அது வந்து எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது. லட்சம் வருஷம் ஆகும். முதல்ல ஒரு செல், அதுவே கோடிக்கு மேலே 6 கோடி வருஷம் முன்னாடி, எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு செல் உயிரினம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது மீனாக மாறிச்சு, மீன்லேருந்து தவளையிலேருந்து இப்படி மாறி கடைசியாக குரங்குலேருந்து மனுஷன் இப்படி வந்தாச்சு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய திருநங்கைகள் இருப்பாங்க, நிறைய வானவில் இருப்பாங்க. இப்போலாம் இவங்கெல்லாம் முன்னாடியும் இருந்தாங்க.
ஒரு லிமிட்டடான அளவு இருந்தாங்க. லிமிட்டடான அளவு. லட்சத்தில் ஒரு ஆள் அவங்களுடைய இயற்கையாக மாறுவாங்க. ஆனால் இப்போது 10 பேரில் 3 பேர் வானவிலா இருக்காங்க, திருநங்கையாக இருக்காங்க. ஏன்னா இந்த டிஃபார்மேஷன், அதாவது மனுஷனுடன் இல்லை, பொதுவாக நம்ம மற்ற விலங்குகளை கவனிக்கிறதில்ல, அதனால் நமக்கு தெரியறதில்ல மற்ற விலங்குகளை பற்றி. பொதுவாகவே மனுஷன் வந்து டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கான், குலைஞ்சிக்கிட்டே இருக்கான். இதுக்கு எல்லாம் இயற்கை மட்டும்தான். இந்த சூரியனுடைய வெப்பத்தை வந்து நம்ம தடுக்கணும்னா அதை ஒரு லிமிட்டுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நிறையா குளிர்ந்த காற்று வேணும். குளிர்ச்சியாக காற்று இருந்துக்கிட்டே இருந்தால் தான் வெப்பம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ மரம் இல்லைன்னா காற்று இல்லை, சூடு கப்புன்னு அப்படியே தெரியும். மரங்கள் இருந்தால் மட்டும்தான் காற்று, ஆக்சிஜன், நம்ம கார்பன் டை ஆக்சைடு அது உறிஞ்சிக்கிட்டு அது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அதே மாதிரி நச்சு காற்று, நீங்கள் எத்தனை வேணால் வண்டி வச்சுக்கோங்க, எத்தனை வேணால் ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, வச்சுக்கோங்க, வளர்ச்சி தான் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கழிவு நீர், நச்சு காற்று எப்படி கலக்கிறது, எப்படி அதை டிசால்வ் பண்ணுறது? அதுக்கு இயற்கை அதிகமாக தேவை. இப்போ ஒரு டன் நச்சு காற்று பரவுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1,00,000 டன் நல்ல காற்று வேணும். அந்த நல்ல காற்று இருந்தால் அது கூட இந்த 1 டன் நச்சு காற்று கலந்து அந்த நச்சுத்தன்மை மறைஞ்சிடும். இப்போ என்ன இருக்குது? மரமே இல்லை, ஆனால் நச்சு காற்று மட்டும் இருக்குது. 4 நாள் நச்சு காற்று, அப்போ எல்லா விதமான பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். இந்த வருஷங்கிறதே நம்ம முடிவு பண்ணுறது தான். அதாவது இந்த தேதிகள்லாம் கிடையாது, நம்ம வரையறுத்தது தான் இந்த வருஷம், தேதி, நேரம் எல்லாம். அப்போ பார்த்துக்குங்க, 2025 ஆரம்பிச்சதும் நிலநடுக்கம் வந்துருச்சு. சைனாவில் நிலநடுக்கம், திபெத்தில் நிலநடுக்கம், நார்த் ஈஸ்டில், நம்ம இந்தியாவிலேயும் நார்த் ஈஸ்டில் இந்த அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கு மேலே திபெத்து, அங்கெல்லாம் நிலநடுக்கம் வந்தாச்சு. இப்போது பெரிய தீ, உலகத்தில் பெரிய தீ, காட்டு தீ லாஸ் ஏஞ்சல்ஸில். இதெல்லாம் என்ன ஒரு அறிகுறி இல்லை, முடிவோடைய ஆரம்பம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க. இந்த வீடியோவை 2 பேர் பார்த்தாலும் சரி, 2 கோடி பேர் பார்த்தாலும் சரி, எத்தனை பேரை பார்த்து தொலைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலேயாவது மரங்களை அதிகமாக, இயற்கையை நடக்கூடிய, இப்போ நானோ நீங்களோ அவ்வளோ மரத்தெல்லாம் உடனே வைக்க முடியாது, அதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த மாதிரி எவனா இருக்கிறானா அவனை பவரில் உட்கார வைங்க. நான் இது வரைக்கும் எல்லா டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, வேறு எவன் ஜாதி கட்சி, மண்ணாங்கட்டி எல்லாம் இருக்கானுங்க. வரைக்கும் என்னத்தை மரம் ஏதாவது வச்சானுங்களா, வளர்த்தானுங்களா, பாதுகாத்தானுங்களா? ஒரு இதுவும் கிடையாது. எவன் அந்த மாதிரி மரம் வச்சு வளர்க்குறானோ, எவன் மரம் வளர்க்குறான்னு வாக்கு கொடுக்குறானோ அவன் செய்கிறவனா, அவனை வந்து அதிகாரத்தில், பவரில் உட்கார வையுங்க. காசு எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், காசை வச்சுட்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஆனால் காற்று இல்லைன்னா ஒரு மயிரும் பிடுங்க முடியாது.